வணக்கம் மக்களே, உங்களுக்கு ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கா? ஹீமோகுளோபினுடைய அளவை நீங்க அப்ப இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். உங்களுக்கு ஹீமோகுளோபினுடைய அளவு குறைவாக இருக்கு அப்படின்னா ரத்தத்துல ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை, அதாவது ரெட் பிளட் செல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, சோ அது குறைவாக இருக்கு அப்படின்றது அர்த்தம். ரெட் பிளட் செல்ஸ் குறைவாக இருக்கிறத நம்ம ரத்த சோகை அனிமியா அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவோம். ஹீமோகுளோபின் அப்படின்றது சிவப்பு ரத்த அணுக்கள் இருக்கக்கூடிய புரோட்டீனுடைய அளவுங்க மக்களே. இது உடலினுடைய மற்ற பாகங்களுக்கு ஆக்சிஜனை செலுத்தி அங்கிருந்து கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி நுரையீரலுக்கு கடத்துது. அப்படி உங்களுக்கு ஹீமோகுளோபினுடைய அளவு குறைவாக இருக்கு அப்படின்னா ரத்தத்துல ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கு அப்படின்றது அர்த்தம். இதுக்கு பேர் தான் ரத்த சோகை அனிமியான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்க இரும்புச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்க சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி இரும்புச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய சில உணவுகளை தொடர்ச்சியாக நீங்க சாப்பிட்டு வந்தாலே போதுமானது. ஸோ இரும்புச்சத்து மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நீங்க சாப்பிடணும். ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிச்சு ரத்தத்தை உங்களுடைய உடல்ல அதிகரிக்க என்னென்ன மாதிரியான ஆரோக்கிய உணவுகளை நீங்க சாப்பிடணும் அப்படின்றத பத்தி வாங்க ஒவ்வொன்றா விரிவா பார்க்கலாம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க உங்க உடல்ல ஹீமோகுளோபின் ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு பசலைக்கீரையை எடுத்துக்கலாம். பசலைக்கீரையில இரும்பு சத்து நிறைவாக இருக்குதுங்க மக்களே. அதோடு ஃபோலின் இருக்கிறதால ரத்த செல்களுடைய உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு இது உதவும். ரத்த செல்களுடைய உற்பத்தி அப்படின்னா ரத்தம், அதாவது ரத்த சிவப்பணுக்கள் இருக்குது பாத்தீங்களா, ரெட் பிளட் செல்ஸை வந்து அதிகரிக்கிறது, இன்க்ரீஸ் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த வகையில் பசலைக்கீரை நீங்க எடுத்துக்கும் போது ரத்தம் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும், ஹீமோகுளோபினுடைய அளவும் அதிகரிக்கும். பீட்ரூட்டும் அதிகரிக்க எடுத்துக்கலாம். பீட்ரூட்ல இரும்பு சத்து, ஃபோலேட் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதால ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி ஹீமோகுளோபினுடைய அளவை பீட்ரூட் உங்களுக்கு இயற்கையாகவே அதிகரிக்க செய்யும். ஸோ அந்த வகையில் ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்க நீங்க இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய இந்த பீட்ரூட்டை எடுத்துக்கலாம். அதே போல பருப்பு வகைகளை நீங்க உங்களுடைய உணவுல தேடி தேடி சாப்பிடுவதன் மூலமாக ரத்தம் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய பருப்பு வகைகள் ஆரோக்கியமான ஹீமோகுளோபினுடைய உற்பத்தியை அதிகரிக்க செய்யுது. ஸோ அந்த வகையில் ஆரோக்கியமாக ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்க செய்யும் போது உங்களுக்கு ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிறதால ரத்த சோகை போன்ற நோய்கள்லாம் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்க பருப்பு வகைகளை எடுத்துக்கலாம். மாதுளம் பழங்கள்ல எடுத்துக்கலாம். பழங்கள்லேயே மாதுளம் பழத்துல இரும்பு சத்து அதிகமாக இருக்கு, ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். மாதுளையில இரும்பு சத்து மற்றும் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைவாக இருக்கிறதால இது இரும்பு சத்து உங்களுக்கு ஃபாஸ்டாக வந்து பாத்தீங்கன்னா உறிஞ்சி ஹீமோகுளோபினுடைய அளவை இன்க்ரீஸ் பண்ண செய்யறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது மாதுளம் பழம். ஸோ அந்த வகையில் மாதுளம் பழத்தை நீங்க ரத்தத்தை அதிகரிக்க எடுத்துக்கலாம். ஆப்பிள் பழங்களை நீங்க ரத்தம் அதிகரிக்க எடுத்துக்கலாம். ஆப்பிள் பழம் இரும்பு சத்து மற்றும் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்த பழம். எனவே இது ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரித்து ரத்த ஓட்டத்தை உங்களுக்கு சீராக்குது. ஸோ அந்த வகையில் நீங்க ஆப்பிள் பழங்கள் வந்து எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழங்கள்ல உயிர் சத்து வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. அதை விட உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதால முக்கியமாக நீங்க பேரிச்சம்பழத்தை தினமும் 3 பேரிச்சம்பழம் அப்படின்ற அளவில் சாப்பிடும்போது உங்களுக்கு ஹீமோகுளோபினுடைய அளவு இன்க்ரீஸ் ஆகும். டேட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பேரிச்சையில ஹீமோகுளோபினை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் நிறைவாக இருக்கு. ஏன் அப்படின்னா இதுல இரும்பு சத்து கொட்டி கிடைக்கிறதால ரத்த ஓட்டத்தை இதை மேம்படுத்த உதவுகிறது மக்களே. ஃப்ரக்கோலியை நீங்க ரத்தம் அதிகரிக்க ஹீமோகுளோபினை உற்பத்திக்கு எடுத்துக்கலாம். ஃப்ரக்கோலி இரும்பு சத்து மற்றும் விட்டமின் சி அப்புறம் ஃபோலேட் சத்து நிறைந்திருக்கக்கூடிய பூ அப்படின்றதால ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு இந்த ஃப்ரக்கோலி உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதோடு இரும்பு சத்து இருக்கு பாத்தீங்களா, சோ அந்த இரும்பு சத்து உறிஞ்சுவதையும் இது வந்து மேம்படுத்தும். ரொம்ப ஃபாஸ்டாக இரும்பு சத்து உறிஞ்சி உங்களுக்கு வந்து தரதால ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரிக்கிறதுக்கு நீங்க ஃப்ரக்கோலியை எடுத்துக்கலாம். தர்பூசணி பழங்களை நீங்க ரத்தம் அதிகரிக்க எடுத்துக்கலாம். தர்பூசணி உடலில் நீர் சத்து பற்றாக்குறையை போக்குவது மட்டும் இல்லாம உங்களுடைய உடலுக்கு தேவையான இரும்பு சத்தையும் வழங்குது. இதனால ரத்த ஓட்டம் இருக்குது பாத்தீங்களா, சோ இது உங்களுக்கு மேம்படும், ஹீமோகுளோபினுடைய அளவும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த வகையில் ரத்தம் அதிகரிக்க நீங்க தர்பூசணி பழங்களை எடுத்துக்கலாம். பாதாம் போன்ற நட்ஸ் வகைகளை நீங்க எடுத்துக்கலாம். நட்ஸ் வகைகள்ல பாதாமுக்கு எப்போதும் தனி இடம் கொடுக்கிறதுக்கு காரணம் அதுல கொட்டி கிடக்கக்கூடிய நன்மைகளுக்கு தான். அதுல ஒன்றுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹீமோகுளோபினுடைய அளவை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தேவையாக இருக்கக்கூடிய இரும்பு சத்து மற்றும் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் இ இருக்கு. எனவே ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரித்து ஆரோக்கியமான சிவப்பு ரத்த அணுக்களை பராமரிக்கக்கூடியதாக உங்களுக்கு இந்த நட்ஸ் வகைகள், அதாவது குறிப்பாக இந்த பாதாம் வந்து இருக்கு. பீன்ஸ் மற்றும் கொட்டை வகைகளை நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்தத்தை அதிகரிக்க ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்க எடுத்துக்கலாம். வெள்ளை பட்டாணி, பச்சை பட்டாணி, பீன்ஸ் வகைகள் போன்றவை இரும்பு சத்துக்கு பெயர் போனது அப்படின்னு சொல்லலாம். அதோடு இதுல ஃபோலேட் மற்றும் புரோட்டீன் சத்து நிறைவாக இருக்கிறதால ஹீமோகுளோபினுடைய அளவு இது உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். ஆகையால ஹீமோகுளோபினுடைய அளவை இன்க்ரீஸ் பண்ணாலே உங்களுக்கு ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனிமியா சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனை எல்லாம் ஏற்படாது. மற்ற விதமான ரத்தம் சார்ந்த எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படாது. அதுக்கு நீங்க இரும்பு சத்து ரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய
ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் தேடி தேடி சாப்பிடணும். ஸோ இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீமோகுளோபினுடைய அளவு இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ரெட் பிளட் செல்ஸ் ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிறதால உங்களுக்கு இந்த போன்ற பிரச்சனைகள்லாம் வராமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ இந்த உணவுகளை நீங்கள் தேடி சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.